Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பீட்ரூட் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாங்க. பீட்ரூட் பிடிக்காத குழந்தைங்க கூட ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. டொமேட்டோ கெச்சப் மயோனீஸ் வச்சு கொடுத்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு கடாயில ஒரு pan வச்சுக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது சேர்த்திக்கலாம். வெங்காயம் சேர்த்தி இப்ப நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஆனா கோல்டன் பிரவுன் ஆகணும்ங்கற அவசியம் இல்ல. பாருங்க இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ இதுல ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் சீட்ஸோட போட்டுருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படினா அந்த ஃப்ளேவர் மட்டும் போதும்னா சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீங்க சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேல 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிங்க. அடுப்பு சிம்லயே வெச்சுக்கோங்க. பச்சை வாசம் போற வரைக்கும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கிக்கலாம். இப்போ இதுல ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட்டை நான் துருவி வச்சிருக்கிறேன். அது இதில் சேர்த்திக்கலாம். சீக்கிரம் வெந்துருங்க பீட்ரூட்டு, அதனால நான் துருவி மட்டும் சேர்த்திக்கிட்டேன், தனியாக வேக வைக்கல. பீட்ரூட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதக்குறதுலேயே நல்லா வெந்துடும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் மசாலா பவுடர்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாயும் சேர்த்திருக்கோம்ல அதனால. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், அப்புறம் சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். சாட் மசாலா இல்லைனாலும் பரவாயில்லைங்க. எதுக்கு இது சேர்த்துறோம்னா லைட்டாக ஒரு புளிப்பு சுவை இருக்கும், அது நல்லா இருக்கும் கட்லெட்க்கு, அதனால சேர்த்திருக்கிறேன். இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போவே ஒரு பாதி அளவுக்கு மேலே வெந்துருச்சு. ஒரு பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறமேலு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு அப்புறமேலு பாருங்க பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. இதுக்கு அப்புறமேலு ஒரு 3 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிருக்கேன், தோல் எடுத்துட்டு. அதை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தாங்க, அதனால 3 எடுத்துருக்கிறேன். பெருசாக இருந்தால் 2 கூட எடுத்துக்கோங்க போதும். இது எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. உங்ககிட்ட மேஷர் இருந்தாலும் அதையும் வச்சு நீங்கள் மசிச்சுக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமேலு கை வச்சு கூட நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரே ஒரு பிரெட் ஸ்லைஸ் மட்டும் நான் உதிர்த்து விட்டுக்கிறேன். எதுக்குன்னா அதில் இருக்கிற ஈரப்பதத்தை அப்சார்ப் பண்ணிக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கப்புறமேலு ஒரு பவுலில் 3 டீஸ்பூன் மைதா, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதை நல்லா தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கட்டி இல்லாமல். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மிக்சர்லேருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. கட்லெட் ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இந்த மாதிரி மைதாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் நம்ம போட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள் வீடியோவில் காட்டின மாதிரி பண்ணிக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா வெறும் ப்ரெட்டு கூட நீங்கள் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு கோட்டிங் வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நல்லா வேணும் அப்படின்னா 2 கோட்டிங் கூட போட்டுக்கலாம். அதை திரும்பவும் எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டதுக்கப்புறம் திரும்பவும் மைதாவில் டிப் பண்ணி மறுபடியும் பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுக்கணும். அதுதான் 2 கோட்டிங். பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கட்லெட் பீஸ் எடுத்து இதில் வச்சுக்கலாம்.
இப்போ இது ஒரு சைடு கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணாலும் நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். ஒரு 10 நாள் ஆனாலும் கெடாது. 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்கள். பாருங்கள், செம்ம டேஸ்டான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட்டே வேண்டான்னு சொல்கிற குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.